மகா, புது வீட்டுக்கு வந்த ராசியிலையாவது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கட்டும். ராசியில மட்டும் இல்ல அத்தை, நீங்க மனசு வச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். நாங்க என்னடி மனசு வைக்கணும்? எங்களோட நீங்க இங்க வந்து தங்கிக்கணும். நான் இவரை கல்யாணம் பண்ணி உங்க வீட்டு மருமகளா காலடி எடுத்து வைக்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி நீங்க, மாமா, அர்ச்சனா எல்லாரும் இங்க இருந்தீங்கன்னா நீங்க சொன்ன சந்தோஷம் வந்துடும். நிச்சயமா நீ சொல்ற மாதிரி நடக்கும் சௌந்தர்யா. சில விஷயங்களை முடிச்சிட்டு நாங்களே வந்துடுறோம். மகா, சௌந்தர்யா சொன்ன மாதிரி நீங்க ஏன் இங்க வந்து இருக்க கூடாது? அம்மா, உங்களுக்கே இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் தெரியும். முதல்ல கல்கி தமயந்தியோட கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறமா இங்க வந்துடுறோம். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, எங்களோட பையன் பொண்ணு மேல காட்டுற பாசத்தை விட அதிகமான பாசத்தோட இவரு தமயந்திய வளர்த்திருக்காரு. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தையும் முடிச்சிட்டாருன்னா ஒரு பெரிய சுமை குறைஞ்சிடும். அதுக்காக தாம தனியா அங்க இருக்கோம். ஏமா, தனியா இருந்து பண்றதை விட இந்த வீட்ல இருந்து நீங்க பண்ணக்கூடாதா? தமயந்தி கல்யாணம் இப்ப இல்ல, எப்போ நடந்திருக்கும். அவ மட்டும் நல்ல மனசோட இருந்திருந்தா. ஆனா அவ அப்படி இல்லையே. அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கணும் தானே நினைச்சிட்டு இருப்பா. இல்ல மௌலி, தமயந்தி மாதிரி இல்லப்பா. இப்ப திருந்திட்டா. நீங்க வளர்த்த பொண்ணாச்சு மாமா, அவளை விட்டு தராம தான் பேசுவீங்க. இவர் மேல ஏண்டி குத்தம் சொல்ற? இவர் எப்பவும் நல்லதுதான் நினைப்பாரு. இவர் நினைக்கிறது இருக்கட்டும், கல்கி என்ன நினைக்கிறாரு? நான் எதுவுமே நினைக்கல மௌலி. திடீர்னு அண்ணி தான் இப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவங்க பேச்சை நான் என்னைக்குமே தட்டினதில்லை, அதனால தான் சம்மதம் சொல்லிட்டேன். அண்ணி எது செஞ்சாலும் அது சரியாக தான் நடக்கும். நடக்கலையே கல்கி. அர்ச்சனா இன்னும் புகுந்த வீட்டுக்கு போகாம தானே இருக்கா. அதுக்கு காரணம் யாரு? இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க போற தமயந்தி தானே. அவளை மட்டும் தப்பு சொல்லாதப்பா. அவளை அப்படி மாத்தினதே அந்த மங்களம் தானே. இப்ப தமயந்தியோட மனநிலைமை மாறிடுச்சுப்பா. நாம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கணும்னு அவ நினைக்கிறா. ஆமா மௌலி, எது நடந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துடுங்க. தனித்தனியா இருந்தவங்க இப்பதான் பக்கத்துல வர ஆரம்பிச்சிருக்கோம். மௌலி, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். கல்யாண விஷயத்துல நான் பெரிய அடி வாங்கினவன். அதனால கல்யாணமே வேண்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். சக்தி அண்ணி தான் என் மனசை மாத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. அதே மாதிரி கல்யாணத்து மேல விருப்பமே இல்லாம இருந்த தமயந்திய மாத்தினதும் அவங்க தான். என்ன பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் அட்டெம்ப்ட். இந்த கல்யாணம் நடக்கணும் மௌலி. அதுக்கு நீங்க எல்லாரும் வரணும். என்ன சௌந்தர்யா? பாக்கலண்ணா. இப்பதானே உங்க பக்கத்துல வந்திருக்கோம். எங்களுக்கும் சில நிறைவேறாத விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல. சரி சௌந்தர்யா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. நிச்சயமா அதெல்லாம் நிறைவேறும். சரி பாட்டி, நம்ம கிளம்பலாமா? இத பாருடி, இப்ப என் கண்ணு முன்னாலேயே குடி வந்திருக்க. எல்லாரும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம்.
இத புரிஞ்சு நடந்துக்க. சரி மகா, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா. மௌலி, நாங்க ஆ, கிளம்புறோம். சரிங்க பாட்டி. கிளம்புறேன். போலாம் கல். வரேன் அத்தை. ம். சரி. வரேம்மா. வரேங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. ஆ, என்ன மகா, நாமளும் புறப்படலாமா? ஆ இப்ப எல்லாமே உன் கையில தான் இருக்கு சௌந்தர்யா. நல்லா யோசிச்சு முடிவெடு. சரி, நாங்க போயிட்டு வரோம். ம். நாங்க போயிட்டு வாங்க வரோமா? போலாம். வரேன்ப்பா. கற்பகம், இப்பதான் உன் உடம்பு சரியா இருக்கு. ஏன் இந்த பனியில வந்து உட்காந்துருக்க? வா, உள்ள போலாம். என் உடம்புக்கு என்ன, அது எப்பவும் சரியா தான் இருக்கு. கஷ்டமெல்லாம் மனசுக்கு தான். அந்த கஷ்டத்தை எல்லாம் நீயா தானே ஏற்படுத்திக்கிட்ட. நீ இங்க வந்ததுக்கு நான் கூட ஏதேதோ நினைச்சேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அம்மா கிட்ட பையனுக்கு இருக்கிற பாசம் எப்பவும் போகாது. அப்படித்தான் உன் பையனும் இருக்கான். அவனை மனசுல நினைச்சாவது நீ வீட்டுல அவங்களோட தங்கி இருக்கலாம். அப்படி பண்ணாம தானே நீ இவ்ளோ வருத்தப்படுற. நான் வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவளை அவன் நல்லா பாத்துக்கிறான்ல. அவளும் சுதந்திரமா தானே அங்க இருக்கா. அவங்க 2 பேரும் அப்படி இருக்கிறத பார்த்து சம்பந்தியம்மா சந்தோஷமா தானே இருக்காங்க. அவங்க சந்தோஷமா இருந்தாலும் உங்க பையன் சந்தோஷமா இல்லையே. டீச்சர், உங்க பையனை மட்டுமே எல்லாரும் கேக்குறாங்கன்னு சொன்னீங்களே, அவனை மட்டும் இல்ல, உங்க சம்பந்தி அம்மாவையும் தானே கேட்பாங்க. வீட்டுக்குள்ள மருமக வந்த உடனே மாமியார வீட்டை விட்டு விரட்டிட்டான்னு உங்க மருமகளையும் தானே சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீச்சர், சாதாரண விஷயத்த மறைச்சா மத்தவங்க ஏதோ பெரிய விஷயத்த மறைக்கிற மாதிரி நினைச்சுக்க மாட்டாங்க. உங்க சம்பந்தி அம்மா சொன்னது கூட தப்பு இல்ல. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ புகுந்த வீட்டுல எப்படி வாழ்றான்னு ஒரு அம்மா வந்து பாப்பாங்க. அப்படிதான் அந்த அம்மாவும் பார்த்திருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? டீச்சர், நீங்க உங்களோட மருமகளை கஷ்டப்படுத்தினது இல்லையே. அவ மேல பாசமா தான் இருந்திருக்கீங்க. அவளும் அப்படிதானே இருந்திருக்கா. உங்க சம்பந்தியமா அப்படி சொன்னாங்கன்னா உங்க பையன்கிட்ட நீங்க சொல்லியிருக்க வேண்டியதானே. அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பான்ல. நீங்க அதை விட்டுட்டு ஏன் சொல்லாம வந்தீங்க? அதனால தானே உங்க மேல அவன் கோவப்படுறான். அப்படி சொன்னா என் மருமக மேல அவன் சங்கடப்பட்டுட்டானா? அப்படி நடந்துடக்கூடாது இல்ல. சங்கடப்படுறதுக்கு இதுல என்னமா இருக்கு? நீ என்கிட்டலாம் எவ்வளவு பொறுமையா பேசுற, அதே மாதிரி அவங்கிட்ட பேசியிருந்தீன்னா அவனும் புரிஞ்சுக்க போறான். உங்க பையன் ஒன்றும் விவரம் தெரியாதவன் இல்ல. அவனுக்கும் எல்லா விவரமும் தெரியும். உங்க மனசுல இருக்கிறத அவன்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவன் நல்லா புரிஞ்சுப்பான். உங்க மகன் மட்டும் இல்ல, நல்ல மருமகளையும் கடவுள் கொடுத்திருக்காரு. அவங்கள பிரிஞ்சு வந்தது உங்க தப்பு தான் டீச்சர். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. நீங்க உங்க பையனோட சேர்ந்து வாழ்றது தான் நல்லது. என்னமோங்க, கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. என்னமோ தெரியல, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என் ராசியோ என் குழந்தைங்க ராசியோ தெரியல. ஒவ்வொருத்தரோட கல்யாணமும் பயத்தோடையும் படபடப்போடையும் நடக்குதுங்க. கல்யாணமே நின்னு போயிடுமோன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல தான் சக்தியோட கல்யாணம் நடந்தது. அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அர்ச்சனோட கல்யாணமும். இப்ப தமயந்தியோட கல்யாணத்தை நினைச்சாலும் பயமா தாங்க இருக்கு. அப்படி ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்குங்க. அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது மகா. அவங்க கல்யாணம் அப்படி நடந்ததுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஆனா தமயந்தி விஷயத்துல அப்படி இல்லையே. எந்த தடையும் கிடையாது. அப்பா, அம்மா, ஆமா. வாமா சக்தி, எப்படிம்மா இருக்க? வாங்க மாப்பிள்ள. ஆ.
நல்ல நேரத்துல தான் வந்திருக்கம்மா. என்னப்பா? இது வரைக்கும் தைரியமா இருந்த உங்க அம்மா இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டா. பயமா? எதுக்காகமா? வேற என்ன, தமயந்தியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் அதை நினைச்சுதான். இதுல எந்த விதமான பயமும் வேண்டாமா, நிச்சயமா நல்லபடியா நடக்கும். ஆமா, தமைந்தி எங்க? உள்ளதாமா இருக்கா? சரி, நான் போய் பாக்குறேன். சரிம்மா. உட்காருங்க மாப்பிள்ள. தமைந்தி. சக்தி வாங்க. ஏன் சக்தி, மௌலி, சௌந்தர்யா, அர்ச்சனா இவங்கள போய் நான் கூப்பிட்டுமா? வேண்டாம், தெரியாதவங்களா இருந்தா சொல்லலாம். நாங்க 2 பேரும் போய் பத்திரிகையை கொடுத்துட்டு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதே மீறி அவங்க வரலனா என்ன பண்ண முடியும்? அப்படி நீ போய் கூப்பிடுறதா இருந்தா தனியா போக வேண்டாம், அம்மாவை கூட கூட்டிட்டு போ. அப்போவாவது கொஞ்சம் பயத்தோட பேசுவாங்க. அவளுக்கா பயம்? அப்படி ஒரு பயம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சௌந்தர்யா இங்க வந்து அப்படி பேசிட்டு போவாளா? பயம் மட்டும் இல்ல, அத்தை மாமாங்கிற மரியாதை கூட கிடையாது. அவங்களோட மனநிலைமை ரொம்ப மாறிட்டு இருக்கு. இப்படியே விட்டுட்டு இருந்தா இன்னும் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அதுக்கு என்ன மாமா பண்றது? அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் மௌலிக்கு நான் வேலை போட்டு கொடுத்தேன். அதை சரியா அவங்க கவனிக்கல. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவுக்கு வேலை போட்டு கொடுத்தேன். இவ மௌலிய விட மோசமா இருக்கா. எப்படியெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அவமானப்படுத்துறா. அவளுக்கு அண்ணா அண்ணிங்கிற பாசம் அவளை விட்டு போயிடுச்சு. இனிமே அவளை திருத்தணுங்கிறதெல்லாம் என்னோட வேலை கிடையாது. எப்பவுமே நம்மளை பத்தியும் நம்மோட தேவைகளை பத்தியுமே நினைச்சிட்டு இருக்க கூடாது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட நல்லது கெட்டதையும் பார்க்கணும். இல்ல கல்யாணத்தை பத்தியோ இல்ல தன்னோட எதிர்காலத்தை பத்தியோ எந்த சிந்தனையும் இல்லாம தான் கல்கி இருக்காரு. நாங்கள்லாம் ஒரு விதத்துல கஷ்டப்பட்டா அவனும் ஒரு விதத்துல கஷ்டப்பட்டவன் தானே. தன்னோட வீட்லயே தங்க முடியாம எங்கேயோ ஒரு பேச்சுலர் ரூம்ல தங்கி இருந்தவர் தானே அவரு. அவன் பட்ட கஷ்டம் எல்லாம் மௌலி, சௌந்தர்யா, அர்ச்சனா 3 பேருக்கும் தெரியும். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அதுக்கு இவங்க உதவி பண்ணாம அதை கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க நமக்கு எதுக்கு? கல்யாணத்துக்கு இவங்க வந்தா என்ன, வராம இருந்தா என்ன? கல்கி அவரோட தம்பி, நான் அவரோட அண்ணி. அப்பா அம்மா நாங்க எல்லாரும் இருக்கோம். இதை விட முக்கியமானவங்க வேற யாருமே இல்ல. அதனால நீங்க யாரும் போய் கூப்பிட வேண்டாம். அவங்க இல்லாம கூட இந்த கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். ஆமா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. கல்யாணம் நல்லபடியா நடக்கும், புரியுதா? என்னங்க என்னங்க, ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. என்ன ஏன் எடுத்து சொல்றேன்? நான் அங்க போய் பூ வாங்கிட்டு வந்துடுறேங்க. சரி சரி, காசு கொடுங்க. அண்ணா, எப்படின்னா இருக்கீங்க? இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என் மேல கோவம் எதுவும் இல்லையே? கோவம் என்ன, அதெல்லாம் இல்ல. அப்போ என் கல்யாணத்துக்கு வருவீங்கல்ல? என்னை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். என்னதான் உங்க அப்பாவோட ஆதரவுல வளர்ந்திருந்தாலும் நான் ஒரு அனாதை தானே. இப்போ உங்க சொந்தத்திலேயே ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது. நீங்களாம் வந்து வாழ்த்தணும்னா என்னைக்கும் நான் பண்ண தப்பெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் எனக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்கண்ணா. நான் என்னமா தண்டனை கொடுக்குறேன்? சரியா சொல்லணும்னா நாங்க தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். எதிர்காலம்னா என்னன்னே தெரியல. எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கோன்னு ஒன்றும் புரியல. இப்படிதான் எங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அம்மாங்கிற ஒரு ஆதரவு அப்ப இருந்தது. இப்ப அந்த ஆதரவும் இல்லாம போச்சு. இல்லண்ணா, அப்படி சொல்லாதீங்க. அம்மா மட்டும் இல்ல, அப்பாவும் உங்க கூட வந்துருவாங்க.
நான் அவங்க கிட்ட பேசுறேன். என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு தான் போகணும். அதனால நீங்க வந்து என் வீட்ல இருந்துக்கலாம்ல. அப்பாவோட எல்லா பிசினஸையும் நீங்களே பாத்துக்கங்கண்ணா. அவருக்கும் வயசாயிடுச்சு. முன்ன மாதிரி எதையும் அவரால் கவனிக்க முடியல. இது வரைக்கும் எல்லாரும் பிரிஞ்சு இருந்தது போதும். இனிமேலாவது எல்லாரும் ஒற்றுமையா இருக்கலாம். எல்லாருக்கும் கோபம்தான் பிரதானமா இருக்கு. அதை விட்டுட்டா எல்லாமே சரியாயிடும். என்ன நடக்குதுங்க? என்ன இவர் மறுபடியும் உன் பக்கம் சாய வைக்கிறியா? அது சௌந்தர்யா சும்மா இரு. தமயந்தி அவ கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கா. அத பத்தி உங்ககிட்ட எதுக்கு பேசணும்? நல்ல விஷயத்துக்கு துணை போலாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம போகவே கூடாது. சௌந்தர்யா, என் கல்யாணம் நல்ல விஷயம் இல்லையா? நிச்சயமா இல்ல. அர்ச்சனா கல்யாண விஷயத்துல நீயும் மங்களமும் என்னென்னலாம் பண்ணீங்க, அதெல்லாம் மறக்க முடியுமா? மங்களத்தை விட நீ ரொம்ப மோசமானவ. அவளாவது ஒரேடியா கொல்லணும்னு நினைச்சா, ஆனா நீ அப்படி இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா கொல்லணும்னு நினைக்கிற. 2 பேரும் பேசி வச்சுட்டு என்ன நாடகமா ஆடுறீங்க? அவ நல்லவ மாதிரி நடிச்சு திலீப்போட வீட்டுக்குள்ள போனா, நீ நல்லவ மாதிரி நடிச்சு என் அண்ணன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டல்ல. எல்லாத்துக்கும் மேல இப்ப கல்கி வாழ்க்கையை நாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டல்ல. ரேஷ்மி கிட்ட இருந்து அவரால் தப்பிக்க முடிஞ்சது. ஆனா உன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதபடி அவர் உன் வலையில விழ வச்சிட்டல்ல. இப்ப வரைக்கும் உன் கல்யாணம் நடக்குமா இல்லையானே தெரியாது. ஒருவேளை அப்படி உன் கல்யாணம் நடந்தாலும் உன்னை நான் வாழவே விட மாட்டேன். அர்ச்சனாவுக்கு நீ பண்ண துரோகத்துக்கு உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். என்னங்க வண்டி எடுங்க. அட எடுங்கன்னு சொல்றல. ஹலோ ஹலோ பாட்டி, நான் சௌந்தர்யா பேசுறேன். பாட்டி, நான் சௌந்தர்யா பேசுறேன். எதுக்குடி இப்போ ஃபோன் பண்ற? ஏன் பாட்டி, நான் பண்ண கூடாதா? எங்கேயோ தூரத்துல இருக்கிற மாதிரி பேசுற. பக்கத்து வீட்டுல தானே இருக்க. பேசணும்னா நேர வர வேண்டியதானடி. சரி சொல்லு, என்ன விஷயம்? இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பாட்டி. முக்கியமான விஷயம்னா என்ன? ஒண்ணு நீ வேலைக்கு போறத பத்தி பேசுவ, இல்லைன்னா சொத்தை பத்தி பேசுவ. ரெண்டையும் தவிர வேற என்ன இருக்கு? நம்ம வீட்ல எவ்வளவோ சங்கடங்கள்லாம் வந்திருக்கு. அப்பெல்லாம் நீ நல்லவளா தானடி இருந்த. இப்ப மட்டும் ஏண்டி இப்படி மாறி போயிட்ட? பாட்டி, இப்ப நான் அத பத்தி பேசுறதுக்காக ஃபோன் பண்ணல. நீங்க கோவிலுக்கு வரீங்களா? நானும் அங்க வந்துடுறேன். இப்ப அத கோயில்ல தான் வந்து பேசணுமா? நீ இங்க வந்து பேச மாட்டியா? இல்ல பாட்டி, அங்க வர்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குல்ல? இங்க வந்தா எல்லார் முகத்தையும் பார்க்கணும். அவங்க எல்லாம் உன்னை கேட்பாங்க. அதுக்காகத்தானே இங்க வரமாட்டேங்கிற. முதல்ல யார்கிட்ட என்ன வார்த்தை பேசணும்னு கத்துக்க. அப்படி இல்லைன்னா இப்படித்தான் இருக்கும். சௌந்தர்யா, இது நீ பிறந்து வளர்ந்த வீடு. உனக்கு இங்க யாரடி கெடுதல் பண்ணியிருக்காங்க?
நீ நல்லா இருக்கணும்னு தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. உன்னை இங்க பக்கத்துல வர வச்சதுக்கான காரணம் கூட அதானே. என்ன ஏன்டி நீ இப்படி பண்ற? என்னால கோயிலுக்கெல்லாம் வர முடியாது. ஏதாவது பேசணும்னா இங்க வந்து பேசு. சரி பாட்டி, நானே வரேன் அங்க. சரி வா.